பெரிய கேப் கழிச்சு சிம்பு அண்ட் கமலஹாசனுடைய படங்கள் வருது. சோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இல்லையா? ரெண்டு பேரும் ஃபேஸ் ஆஃப் சீன் இருக்கு, ஆக்ஷன்லாம் பயங்கரமா இருக்கு, மாஸ் டைலாக்லாம் இருக்கு. உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்? சிம்பு ஒரு லாங் டைம் அப்புறம் கம்பேக் கொடுத்துட்டாரு. பட் பழைய சிம்பு, மணிரத்னம் ஜிவிஎம்மோட பார்த்த சிம்பு, ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்டா பார்க்க போற ஒரு சிம்பு, ஒரு மாசான ஹீரோவா மறுபடியும் பாக்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டட். நான் வந்து ஒரு சிம்பு வெறியன் அந்த மாதிரி, அதனால வந்து ரொம்ப 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 எக்ஸைட்டடா இருக்கேன் டு சி ஆன் ஸ்கிரீன் அவர் பிரசன்ஸை பாக்குறதுக்காக. அஃப்கோர்ஸ் கமலோட ஸ்கிரீன் ஷேர் பண்றாரு, பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. மணிரத்னம், ஏஆர் அண்ட் சிம்பு பேக் டுகெதர், இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி a hit. அந்த ஹிட்டை பாக்குறதுக்காக வந்திருக்கேன். வெரி எக்ஸைட்டட், டூ எக்ஸைட்டட். அதான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்துட்டு. அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி சொல்லுங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து நான் கண்டிப்பா ரசிகர்களுக்காக நான் கம்பேக் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதை ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இப்படி ஒரு வேற ஒரு ஜோன் விண்டேஜ் சிம்புவா வந்திருக்காரு. அவர் சொன்னதுதான், அவர் கெரியரை யார் நினைச்சாலும் முடிக்க முடியாது, அவர் தான் நினைக்கணும். அந்த மாதிரி நோபடி, ஹீஸ் an இன்ஸ்பிரேஷன். அவர் முடிஞ்சிட்டாரு அவ்வளவுதான் சொன்னப்போ he came back on his own, he stood, he is giving a hit, he is there. இன்னைக்கு கமல் ஒரு ஆடியோ லான்ச்ல வந்து அவருக்கு அவ்வளோ சவுண்ட் வருது, கமல் பேரை சொன்னதை விட அவருக்கு பேருக்கு சவுண்ட் வருதுன்னா கான்ட்ரவர்சி ஆக்கிறாங்க. பட் தட் இஸ் வாட் இட் இஸ். he had made his place there. So அதுவே அச்சீவ்மெண்ட் தானே. வாட் மோர் கம்பேக் இஸ் ரிக்வயர்ட்? லாயல் ஃபேன்ஸ் பத்தி சொல்லுங்க. படம் வருது வரல, பட் எங்களுக்கு அந்த லவ் வந்து என்னைக்கும் மாறாதுன்றது த்ரூ அவுட் வந்து ஷவர் பண்றாங்களே அவர் மேல. இட்ஸ் லைக் யூ லைக் யுவர் கிட் ஹவெவர் தே ஸ்டடி. இல்ல எப்படி இருந்தாலும் உங்களுக்கு உங்க குழந்தை, அது மாதிரி எங்களுக்கு சிம்பு அவ்வளவுதான். எப்படி இருந்தாலும் எங்க தலைவர் தான். அந்த மாதிரி ஒரு டைஹார்ட் ஃபேன் அவ்வளவுதான். சிங்க தமிழ எத்தனையோ நாடு சுத்தி வந்த ஆளு, சக்தி இருக்கு, புத்தி இருக்கு, ஒரு சாத்திரம் தெரியும், அதில் உள்ள சூட்சமம் தெரியும். ஒரு ஆத்திரம் பிறந்தா இவன் யாருன்னு கண்டிப்பா தலைவருக்கு இன்னும் ஒரு 3 மணி நேரத்துல ரிசல்ட் தெரியும். மிகப்பெரிய விக்ரம வந்து நாங்க பீட் பண்ணுவோம். ஓகேவா? 1000 கோடி பீட் பண்ணுவோம். ஓகே. ரெண்டு பேருக்குமே லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் அடிக்கடிக்கு ஏதாவது வந்துட்டே இருக்கும். அவங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணி இன்னைக்கு வந்து இந்த இடத்துல நிக்கிறாங்க, அதை பத்தி 10 தலை வெற்றி ஆனவனுமே எங்க தலை ஆண்டவர் வந்து முடிவு பண்ணிட்டாரு. இனிமே நீதான் ரங்கராயர், சக்திவேல் நாயக்கர்னு அவரு முடிவு பண்ணி வந்துட்டாரு. அதே மாதிரி தமிழுக்கு அவரு ஒரு பாட்டு பாடி அந்த காலத்துல இருந்தே ஹிட்டு. இன்னைக்கு வந்து இவரு ஒரு தமிழுக்கு ஒரு பாட்டு பாடி வந்து அதுவும் ஹிட்டு. கண்டிப்பா கூட்டம் கூட்டம் கூட்டம், இது தமிழுக்கு கூடுற கூட்டம். ஆட்டம் ஆட்டம் ஆட்டம், இனிமே சிலம்பரசனி நாட்டம். தலை கணம் விட்ட வண்டா, முக்குலமு எக்குலமு தெக்கு தசை எல்லா பக்கமும் எப்போதும் என்னோடதான். ஏ கூட்டம் கூட்டம் கூட்டம், தமிழுக்கு வருகிற கூட்டம். அந்த ஆட்டத்தோட சேர்ந்து நம்மவர் வந்து 100 பாட்டு பாடியிருக்காருன்னா, நம்ம சிலம்பரசன் வந்து 150 பாட்டு தான் சொந்த குரல்ல பாடியிருக்காரு. கரெக்டா விதைய போட்டிருக்காங்க. விதை போட்டவனையும் பழம் சாப்பிட முடியுமோ? முடியாது. ஒரு கேப் கழிச்சு சிம்பு அவர்கள் வந்து ரிட்டர்ன் ஆகுறாரு. அதே மாதிரி கமல் சார் ரிட்டர்ன் ஆகுறாரு. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றாங்க. ஃபேஸ் ஆஃப் சீன்ஸ்லாம் இருக்கு, ஸ்கிரீன் பிரசன்ஸ்லாம் இருக்கு. உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு தக்லைஃப்? ரெண்டு பேருமே சினிமால வந்து ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்கள். ரெண்டு பேரும் ஒன்னா பார்க்கும்போது, ரெண்டு காம்போ ஒன்னா பார்க்கும்போது இது எங்கேயுமே கிடைக்காத காம்போ. சோ எல்லாரும் அந்த படத்தை பாருங்க ஃபர்ஸ்ட். அது ரெண்டும் வேற மாதிரி. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஒரு நல்ல மூவியா தான் இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். மிச்சபடி வேற இது சொல்ற மாதிரி இல்லை. படம் பார்த்துட்டு வந்துட்டு ஃபுல் ரிவ்யூ சொல்லிடலாம். அதுவும் இல்லாம 3 லெஜண்ட் வேற இருக்காங்க. ஏஆர் ரகுமான், மணிரத்னம் சார், அதுக்கப்புறம் சிம்பு சார். ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்தை பாக்குறோம். கம்பேக் வேற.